ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கார்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஷாப்பிங் கார்ட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் இந்த HTML டியூட்டோரியலை பற்றி பார்க்க போகிறோம். டீட்டெயிலாகவே பார்க்கலாம் அதை பற்றி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ பூஸ்ட்ராப், ஸோ இந்த பூஸ்ட்ராப்ன்றது மெயினாக தேவை. நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் பண்ணாலுமே இந்த பூஸ்ட்ராப் அப்படின்றத கொஞ்சம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகட்டும், உள்ளே உட்கார வைக்கிற அந்த இடங்களாகட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உட்கார வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த பூஸ்ட்ராப். அது மட்டும் இல்லை, டிசைனிங் வைஸாக பட்டனு ஒன்றும் சொல்லணும்னா நிறையா ஸ்டைல்ஸு. ஸோ நிறையா ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 4 லைன், அதாவது இந்த டிவ்லாம் கணச்சிக்காதீங்க, மொத்தமாக ஒரு 6 லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு எழுதியிருக்கோம். 6-7 லைனில் என்ன கோடு எழுதியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கார்டு எப்படி மேக் பண்ணுறது, ஸோ அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறப்ப இவ்வளவு அட்ராக்டிவாக தெரியுதோ தெரியலையோ, கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் வந்து நார்மலாக பூஸ்ட்ராப் யூஸ் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா இந்தளவு லுக்கு கூட கிடைக்காது. ஸோ இதை ஒன்றும் எப்படிலாம் நல்லா ஆக்கலாம் அப்படின்றத பற்றி அப்படியே ஒன்றும் ஃபர்தராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், முதல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான டேக். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா கார்டுன்ற கிளாஸில் வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வித்து எவ்வளவோ அந்த அளவு தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட வித்து வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஷோ ஆகக்கூடிய இமேஜ். ஸோ அந்த இமேஜோட ஹைட்டு, ஸோ நான் தான் ஹைட்டு கம்மியாக வச்சுருக்கேன், இல்லாட்டி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் கார்டு இமேஜ் டேப். ஸோ இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இமேஜ் ஓரளவு ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைக்கிறது தான். ஸோ நம்ம எவ்வளோக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டிசைனிங்கும் நல்லாயிருக்கும். இந்த T-Flex M42 ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்றது என்னென்னா, இப்போ உங்களுக்கு நான் இன்செப்ட் எலமெண்ட்டில் காமிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோ. ஸோ அந்த ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த T-Flex M45 அப்படின்றது என்னென்னா மார்ஜின் டாப். ஸோ இந்த மார்ஜின் டாப்லேருந்து கீழே, ஸோ மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 3 REM கீழே வந்து டிஸ்பிளே ஆகணும். அதான் M45 ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்ன்றது. இப்போ நம்ம இந்த சென்டர் மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் எண்டுன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா எண்டில் வரும், ஸ்டார்ட்டில் வரும், ஸ்டார்ட்டில் வரும், சென்டர் அப்படின்னா சென்டரில் வரும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு. ஸோ இந்த கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கீழே நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கார்டுன்ற ஒரு கிளாஸ் கால் பண்ணுறப்ப என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கீழே கால் ஆகும், அதாவது பார்த்தீங்கன்னா CSS. ஸோ என்னென்ன CSSலாம் கீழே கால் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கார்டுக்கான CSS ஃபுல்லாமே தான். ஸோ இது ஃபுல்லாமே கால் ஆகும். ஸோ இது கால் ஆகுதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இந்த கார்டு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்து விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வேல்யூலாம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா அங்கே அந்த கார்டுக்கான ஒரு டிசைனிங் இருக்காது. ஸோ இப்போ இந்த இதில் எதுவுமே ரன் ஆகலை அப்படின்னா இப்படி தான் இருக்கும். மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா கார்டு வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம கீழே இறக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். எப்படி இது அடுத்து நம்ம இமேஜ். ஸோ இந்த இமேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ் கார்டு இமேஜ் டாப்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான ரேடியஸ். ஸோ அந்த இந்த ரேடியஸ் இந்த கர்வ் மாதிரி வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு. ஸோ ஹைட் வந்து நம்ம போடுறது தான், கூட்டலாம் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த இமேஜ் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ண மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ண இமேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும். அதனால் நான் ஆன்லைன்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். இது சும்மா உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த காலில் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஷாப்பிங் அந்த ப்ராடக்ட்டுக்கான இமேஜ், ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டு பாடி. ஸோ கார்டு பாடின்றது இதுதான். இப்போ நான் அதுக்கான டைட்டில், ஸோ அந்த கார்டு பாடிக்குள்ள என்னென்ன வச்சுருக்கோம்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ டைட்டில் நம்ம கார்டு டைட்டில் அப்படி வச்சுக்கிட்டு அந்த கார்டு டைட்டிலுக்கான மார்ஜின் பாட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மற்ற ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த கார்டு டைட்டில்ன்ற கிளாஸை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு இங்கே மெயினாக கால் ஆகுறது மார்ஜின் பாட்டம், அது கால் ஆகும். கார்டு டெக்ஸ்ட்ன்றது கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே மெயினாக கால் பண்ணுறது இது கார்டு பாடி. இப்போ கார்டு பாடிக்குள்ளே இருக்கும் கார்டு, அடுத்து கார்டு டெக்ஸ்ட். ஸோ கார்டு டெக்ஸ்ட்ன்ற கிளாஸவே காணும். எங்கே தூக்கி போட்டாங்களோ விட்டுருங்க. இது அப்போ இது இல்லைன்னா என்ன நடக்கும்? ஸோ அது தேவையில்லை போல். ஏன்னா இங்கே அதுக்கான கிளாஸஸ் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கான கிளாஸஸ் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான கிளாஸஸில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி இந்த உங்களோட டிசைனில் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ், இந்த பிடிஎன் அப்படின்றது பட்டன், அந்த பிடிஎனோட ப்ரைமரி அப்படின்றது கலர்ஸ். ஸோ ப்ரைமரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் இருக்குது. ஸோ சக்ஸஸ்ன்னு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா க்ரீன் கலர் வரும்னு நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் தப்பாச்சுன்னா இன்னொரு சி பண்ணுமோ, சி. ஸோ க்ரீன் கலர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் இருக்குது. டார்க் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது, லைட் இருக்குது, வார்னிங்கு, இன்ஃபோலாம் அடிச்சிங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் இருக்கும். வார்னிங் அடிச்சிங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். வார்னிங். ஸோ வார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த கலர். ஸோ எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா வார்னிங். ஆனால் வார்னிங்ன்றதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும். ஒரு சில நேரம் இந்த மாதிரி மிங்கிளாயும் தெரியும், கண்டுக்காதீங்க. ஏன்னா பூஸ்டாப்பில் நம்ம கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா கலர் கொடுப்போம், ஆனால் அந்த கலர் தான் இங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா வராது. வார்னிங் எல்லோ, டேஞ்சர் தான் ரெட்டு. இருங்க மாற்றி அடிச்சுட்டு டேஞ்சர். ஸோ டேஞ்சர் தான் ரெட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டனுக்கான கலர் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு கார்டு, இந்த கார்டுக்குள்ளே என்னென்ன கிளாஸஸ் என்னென்னலாம் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டில் வந்து நம்ம ஷேடோ சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஷேடோன்னு சொல்லிகிட்டே இருக்கும். நம்ம மொத்தமாக இந்த கார்டோட ப்ராப்பர்ட்டிக்கே போயிட்டு ஷேடோன்னு சொல்லி இருக்கும். நீங்கள் ஷேடோன்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஷேடோன்னு சொல்லி வரும். இந்த ஷேடோவே வந்துட்டு உங்களுக்கு ஸ்மாலாக வேணுமா லார்ஜாக வேணுமாலாம் இருக்குது. ஸோ ஸ்லாஷ் போட்டு ஹைஃபன் போட்டு எல்ஜி அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா லார்ஜ். ஸோ லார்ஜ் ஷேடோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எஸ்எம்னு அடிச்சிங்கன்னா ஸ்மால் ஷேடோ. நார்மலாக விட்டுட்டீங்க, ஷேடோன்னு மட்டும் விட்டிங்கன்னா கொஞ்சம் மீடியமான ஷேடோ இருக்கும். ஸோ மீடியமான அளவுக்கு ஷேடோ வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ. உங்களுக்கு ஓவரால் எல்லாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.